நேற்று இரவு திருமண மண்டபத்தில் என் மருமகள் எல்லோர் முன்னிலையிலும் சொன்னாள், அட என்ன அத்தை, இங்கே நாற்காலி இல்லை, போய் பார்க்கிங்கில் உட்கார்ந்து சாப்பிடுங்கள். எப்படியும் உங்களுக்கு அதுதானே பழக்கம். இந்த வார்த்தைகள் என் காதுகளில் விழவில்லை, நேராக என் நெஞ்சில் தைத்தன. கூட்டத்திற்கு நடுவில் யாரோ ஒருவர் என்னை கன்னத்தில் அறைந்துவிட்டு அதற்கு பாராட்டி கைதட்டியது போல் இருந்தது. ஒரு நொடியில் டஜன் கணக்கான கண்கள் என் பக்கம் திரும்பின. சிலர் கர்ச்சிப்பிற்கு பின்னால் சிரிப்பை மறைத்துக் கொண்டிருந்தனர். இன்னும் சிலர் தட்டில் ஏதோ முக்கியமான விஷயம் எழுதப்பட்டிருப்பது போல் குனிந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் என் மருமகள் துளியும் வெட்கப்படவில்லை. அவள் சிரித்துக் கொண்டிருந்தாள். மெல்லிய ரணம் உண்டாக்கும் அந்த சிரிப்பு. அந்த சிரிப்பைத்தான் நான் பல வருடங்களாக மௌனமாக விழுங்கிக் கொண்டிருந்தேன். என் மகன் ரோகன் என்ன செய்தான்? ஒன்றுமே இல்லை. அவன் என் மருமகளுக்கு அருகிலேயே அமர்ந்து போனை நோண்டிக் கொண்டிருந்தான். எதையுமே கேட்காதது போல. தன் தாயை எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்துவது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் என்பது போல. அது அவர்களின் 25வது திருமண நாள் விழா. அந்த விழாவில் ஒவ்வொரு ரூபாயையும் நான் தான் கொடுத்திருந்தேன். பெரிய மண்டபம், அலங்காரம், விளக்குகள், இசை, உணவு என எல்லாம். அங்கே நான் 76 வயது சாரதா, ஏதோ தவறுதலாக உள்ளே வந்துவிட்ட ஒரு பெண்ணை போல மண்டபத்தின் நடுவில் நின்று கொண்டிருந்தேன். அன்று நான் ஆசையாக ஒரு சந்தன நிற புடவையை உடுத்தியிருந்தேன். கண்ணாடி முன் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தேன். மனதிற்குள் ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. இன்று மகன் சந்தோஷப்படுவான். இன்று என்னையும் ஒரு தாயாக மதிப்பான். நான் எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறேன். என் மருமகள் மீண்டும் பேசினாள். இந்த முறை இன்னும் சத்தமாக, அந்த மண்டபம் முழுவதும் கேட்கும்படி. அத்தை, குளியலறையும் காலியாகத்தான் இருக்கிறது. அங்கேயே போய் அமர்ந்து கொள்ளுங்கள். எப்படியும் உங்கள் உண்மையான இடம் அதுதான். சுத்தம் செய்வது, வீட்டு வேலைகள் செய்வது, அதுதானே உங்களுக்கு தெரியும். இப்போது சிரிப்பு சத்தமாக வெடித்தது. அது அநாகரிகமான சிரிப்பு. என் தொண்டை வறண்டு போனது. கைகள் நடுங்கின. ஆனால் அது அவமானத்தால் அல்ல, வேறு ஏதோ ஒன்று. ஒரு தெளிவான புரிதல் எனக்குள் ஏற்பட்டது. என் மூளை இறுதியாக சொல்லிவிட்டது, போதும், இதற்கு மேல் முடியாது. நான் ரோகனை பார்த்தேன். அவன் இப்படி பேசாதே என்று சொல்வான் அல்லது எழுந்து என்னிடம் வருவான் என்ற ஒரு சிறிய நம்பிக்கையுடன் பார்த்தேன். ரோகன் ஒரு அரை வினாடி நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்களில் எதுவுமே இல்லை, வெறும் வெற்றுத்தன்மை. பிறகு மீண்டும் போனை பார்க்க தொடங்கிவிட்டான். அவனுடைய அந்த மௌனம் என் மருமகளின் வார்த்தைகளை விட அதிகமாக என்னை குத்தியது. நான் என் பர்ஸை எடுத்தேன். பல வருடங்களாக நான் பயன்படுத்தி வரும் அதே பழைய தோல் பை. வெளியே நடக்கத் தொடங்கினேன். யாரும் என்னை தடுக்கவில்லை. அத்தை, நீங்கள் நலமா என்று யாரும் கேட்கவில்லை. பின்னால் என் மருமகளின் குரல் கேட்டது. நல்லது. ஒரு வழியாக தன் தரத்தை உணர்ந்து கொண்டாள். மக்கள் மீண்டும் சிரித்தார்கள். நான் வெளியே வந்தேன். குளிர்ந்த காற்று வீசியது. சாலையோர விளக்குகள் எல்லாம் எதையோ பார்த்து கொண்டிருப்பது போல மின்னி மறைந்தன. கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன். சுருக்கங்கள், களைப்படைந்த கண்கள் மற்றும் இதுவரை எனக்குள்ளேயே நான் பார்த்திராத ஒரு உறுதி. நான் என் வாழ்க்கையையே என் ஒரே மகனுக்காக செலவிட்டேன். அவன் பள்ளி படிப்பு முதல் கல்லூரி வரை. அவனுடைய முதல் பைக், பிறகு கார், பின் தொழில் என ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய சாக்குப்போக்கு, புதிய செலவு. அம்மா ப்ளீஸ் என்ற கெஞ்சல். இன்று அதே மகனின் முன்னிலையில்தான் என்னை பார்க்கிங்கில் உட்கார்ந்து சாப்பிட சொன்னார்கள். நான் என் போனை எடுத்தேன். அந்த நம்பரை நான் பல வருடங்களாக சேமித்து வைத்திருந்தேன். ஆனால் ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. சாரதா பேசுகிறேன். என் குரலே எனக்கே விசித்திரமாக இருந்தது. அமைதியாக, நடுக்கமில்லாமல் தெளிவாக இருந்தது. ராகவ் அவர்களே, பிளான் B-யை இப்போதே செயல்படுத்துங்கள். மறுமுனையில் ஒரு நொடி மௌனம். பிறகு அவர் மெதுவாக கேட்டார், நிச்சயமாகவா? இது ஒரு முறை நடந்துவிட்டால் பிறகு பின்வாங்க முடியாது. நான் சொன்னேன், இன்று நான் எவ்வளவு உறுதியாக இருக்கிறேனோ அவ்வளவு உறுதியாக என் வாழ்வில் இருந்ததில்லை. சரி, நான் வேலையை தொடங்குகிறேன் என்றார் அவர்.
நான் என் காரில் ஏறினேன். அது ஒரு பழைய வேகனார் கார். ரோகன் இதை குப்பை என்பான். என் மருமகள் சொல்வாள், அத்தை, உருப்படியான ஒரு காரை வாங்குங்கள், மற்றவர்கள் நம்மை தப்பாக நினைப்பார்கள். நான் வேண்டுமென்றேதான் இந்த காரை வைத்திருந்தேன். ஏனென்றால் பலவீனமாக தெரிபவர்களைத்தான் மக்கள் காயப்படுத்துவார்கள். அப்படி பலவீனமாக கருதித்தான் அவர்கள் தங்கள் உண்மையான முகத்தை காட்டுகிறார்கள். மண்டபத்திற்குள்ளிருந்து இசை சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஏதோ எதுவுமே நடக்காதது போல. என் கௌரவம் அவர்களுக்கு கேலி பொருள். அவர்களின் பார்ட்டி தான் உண்மையான வாழ்க்கை. நான் யோசித்தேன், இன்னும் சற்று நேரத்தில் கேக் வரும், புகைப்படங்கள் எடுக்கப்படும், பிறகு பில் வரும். அவர்கள் தங்கள் கார்டை தேய்க்கும் போதுதான் உண்மை அவர்கள் முன்னால் வந்து விழும். அந்த நேரத்தில் என் போன் அதிர்ந்தது. என் பேத்தி சுகனியிடம் இருந்து மெசேஜ் வந்திருந்தது. பாட்டி, எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் வெளியே செல்வதை பார்த்தேன். அம்மா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்கிறார். ஆனால் அது பொய் என்று எனக்கு தெரியும். சுகானிக்கு 24 வயது. நர்சிங் படித்துக் கொண்டிருக்கிறார். வார இறுதி நாட்களில் அரசு மருத்துவமனையில் வேலை பார்ப்பாள். அந்த வீட்டில் பிரதிபலன் பாராமல் என்னை நேசித்த ஒரே ஜீவன் அவள் மட்டும்தான். நான் எழுதினேன், நான் நலமாக இருக்கிறேன் மகளே, கொஞ்சம் காற்று வாங்க வந்தேன், நீ உள்ளேயே இரு, கவலைப்படாதே. நான் கிளப்ப போகும் புயலில் என் பேத்தி கருகிவிடக் கூடாது என்று நினைத்தேன். போன் மீண்டும் அடித்தது. வழக்கறிஞரின் அழைப்பு. சாரதா அவர்களே, எல்லாம் தயார். உங்கள் நிறுவனத்தை வாங்குவதற்கு ஒரு பெரிய நிறுவனம் 3 வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் கையெழுத்து கிடைத்தவுடன் ஒப்பந்தம் முன்னேறும். பணம் மாற்றப்படும், வேலை காலைக்குள் முடிந்துவிடும். என் இதயத்தில் ஒரு சிறிய வலி ஏற்பட்டது. அந்த தொழில், அந்த உழைப்பு, தொழிற்சாலைகளின் தூசி, தூக்கமில்லா இரவுகள். என் மகன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் உருவாக்கினேன். ஆனால் இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. நான் அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கவில்லை, அவனை சீரழித்து விட்டேன். நான் கேட்டேன், ரோகனின் கார்டுகள்? ராகவ் சொன்னார், உங்கள் பெயரில் அவர் பயன்படுத்தி வந்த அந்த பிசினஸ் கார்டு இப்போதே முடக்கப்படும். ஆட்டோ டிரான்ஸ்பர் வசதிகளும் நிறுத்தப்படும். அனைத்தையும் நிறுத்தி விடுவோம். அந்த பிளாட் உங்கள் பெயரில் தான் இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் அவர்களை வெளியேற சொல்லி நோட்டீஸ் அனுப்பலாம். நான் கண்களை மூடிக்கொண்டேன். ஒரு நொடி என் தாய் உள்ளம் சொன்னது, செய்யாதே, அவன் உன் மகன். ஆனால் அதே நொடியில் என் மருமகளின் குரல் என் காதுகளில் எதிரொலித்தது. பார்க்கிங்கில் போய் சாப்பிடுங்கள், அதுதானே உங்களுக்கு பழக்கம். என் மகன் போனை நோண்டிக் கொண்டிருந்தான். நான் சொன்னேன், செய்துவிடுங்கள். என் மூச்சு மெதுவாக வெளியேறியது. பல வருட பாரம் இறங்கியது போல உணர்ந்தேன். நான் காரை ஸ்டார்ட் செய்து வீட்டை நோக்கி சென்றேன். என் வீடு ஒன்றும் பங்களா இல்லை. ஒரு சாதாரண 2 அறை பிளாட். பழைய அலமாரி, பழைய சோஃபா. ரோகனுக்கு இதை நினைக்கவே அவமானமாக இருக்கும். அம்மா, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பான். நான் எப்போதும் சொல்வேன், யார் என்ன நினைத்தால் எனக்கென்ன? எனக்கு இந்த பகட்டு வேண்டாம். உண்மை என்னவென்றால், நான் பகட்டாக வாழ்ந்திருந்தால் என் மருமகள் என் பணத்தின் வாசனையை மோப்பம் பிடித்து வந்திருப்பாள். பிறகு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல, எல்லாவற்றையும் ஒரேடியாக பறிக்க வந்திருப்பாள். வீடு வந்து சேர்ந்த போது கால்களில் வலி இருந்தது. பல வருட உழைப்பால் வந்த வாத நோய். நான் ஒருபோதும் ரோகனிடம் இதை சொன்னதில்லை. ஏனென்றால் நான் அவனுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை. விசித்திரமானது இல்லையா? நாம் முதியவர்கள் பாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே மௌனமாக இருக்கிறோம். ஆனால் மக்கள் நம் மௌனத்தை நம் பலவீனமாக கருதி விடுகிறார்கள். நான் தண்ணீர் குடித்துவிட்டு சோபாவில் அமர்ந்தேன். அறையில் நிசப்தம் நிலவியது. அந்த நிசப்தத்தில் முதல் முறையாக எனக்கு பயம் ஏற்படவில்லை. மாறாக அமைதியாக உணர்ந்தேன். பிறகு போன் ஒலிக்கத் தொடங்கியது. ஒரு அழைப்பு. 2, 5, 10. ரோகன். நான் எடுக்கவில்லை. மெசேஜ்கள் வரத் தொடங்கின. அம்மா, கார்டு வேலை செய்யவில்லை. அம்மா, என்ன செய்தீர்கள்? எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா, உடனே வாருங்கள். அம்மா,
என் மானத்தை மண்ணில் மிதித்து விட்டீர்கள். நான் போனை சைலண்ட் செய்தேன். எனக்குள்ளே சொல்லிக் கொண்டேன், சாரதா, உன் மானம் என்று போகவில்லை. நீ ஒவ்வொரு முறையும் மௌனமாக இருந்து அவர்கள் உன்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று கற்றுக் கொடுத்தாயே, அப்போதே உன் மானம் போய்விட்டது. ஏனென்றால் உண்மையான ஆட்டம் இன்னும் ஆரம்பமாகவில்லை. இரவு 12 மணி ஆகிவிட்டது. நான் போனை ஒரு முறை பார்த்தேன். இப்போது மிரட்டல்கள் வந்திருந்தன. மருமகளின் மெசேஜ், சாரதா அவர்களே, இந்த நாடகத்தை நிறுத்துங்கள், இல்லை என்றால் விளைவு மோசமாக இருக்கும். ரோகனின் கடைசி மெசேஜ், நான் இப்போது உங்கள் வீட்டிற்கு வருகிறேன். கதவை மூடிக்கொண்டு உங்களால் தப்பிக்க முடியாது. நான் கடிகாரத்தை பார்த்தேன். 12:10. நான் எழுந்தேன். கண்ணாடி முன் நின்றேன். என் முகத்தை பார்த்து நானே சொல்லிக் கொண்டேன், இன்று நீ ஒரு தாய் அல்ல, நீ ஒரு மனிதன். இன்று நீ உன் கௌரவத்தை காப்பாற்றப் போகிறாய். அதே நேரத்தில் கதவில் பலமான சத்தம் கேட்டது. யாரோ தட்டவில்லை. கோபத்தால் கதவை தகர்ப்பது போல் இருந்தது. பிறகு ரோகனின் குரல், கோபத்தில் நடுங்கியபடி, அம்மா, கதவை திற, இப்போதே. என் கைகள் கதவின் தாழ்பாலை நோக்கி சென்றன. அந்த நொடியில் எனக்கு தோன்றியது, இந்த கதவிற்கு அந்த பக்கம் இருப்பது என் மகன் அல்ல, என் பணத்தால் நான் வளர்த்துவிட்ட ஒரு மனிதன். நான் தாழ்பாலை திருகி கதவை திறந்தேன். கதவு திறந்ததும் என் முன்னால் இருந்த முகம் என் ஆன்மா வரை அதிர வைத்தது. ரோகன் நின்றிருந்தான். அவன் சட்டை பாதி வெளியே வந்திருந்தது. டை தளர்ந்து கலைந்த தலைமுடி. அவன் கண்கள் கோபத்திற்கும் பயத்திற்கும் இடையே ஒரு சிவந்த ஒளியுடன் இருந்தன. அவனுடன் யாரும் வரவில்லை. ஆனால் அவனுடைய குரலில் ஒரு பெரிய கூட்டத்தின் கர்வமே இருந்தது. அவன் தனியாக வரவில்லை. தன் கௌரவத்தையே சுமந்து வந்தது போல் இருந்தது. அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? உள்ளே நுழைந்த உடனேயே அவன் கத்தினான். எல்லோர் முன்னிலையிலும் கார்டை முடக்கி விட்டீர்களே, இன்று எனக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா? நான் ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை. நான் கதவை மெதுவாக மூடினேன், சத்தத்தை வெளியே விட்டு விடுவது போல. குட் நைட் ரோகன், நான் அமைதியான குரலில் சொன்னேன். இவ்வளவு இரவு நேரத்தில் வந்திருக்கிறாய், உட்கார். என்னுடைய அந்த அமைதி அவனை இன்னும் ஆத்திரமூட்டியது. இந்த அமைதி நாடகத்தை நிறுத்தவும். மண்டபத்தில் இருந்த அனைவரும் என்னைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். பில் வந்தது. நான் கார்டை கொடுத்தேன். அது நிராகரிக்கப்பட்டது. இரண்டாவது கார்டை கொடுத்தேன். அதுவும் நிராகரிக்கப்பட்டது. மக்கள் முணுமுணுக்க தொடங்கினார்கள். என் மனைவி அழத் தொடங்கினாள். பிறகு மேலாளர் சொன்னார், சார், பணம் கட்டாமல் உங்களை நாங்கள் வெளியே விட முடியாது. அம்மா, நான் விருந்தினர்களிடம் கையேந்தி பணம் வாங்க வேண்டியதாயிற்று. அவன் தன் ஜேபில் இருந்து ஒரு காகிதத்தை எடுத்து என் பக்கம் வீசினான். இதை பாருங்கள், 7 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கிறது. 7 லட்சம். நான் அந்த காகிதத்தை எடுக்கவில்லை. என்னை பொறுத்தவரை அது வெறும் காகிதம் அல்ல. நான் அவனை வளர்த்த விதத்திற்கான பில் அது. நீ விருந்தினர்களிடம் பணம் கடன் வாங்கினாயா? நான் இவ்வளவுதான் கேட்டேன். அவன் என்னை எள்ளி நகையாடுவது போல் பார்த்தான். ஆமாம், ஏனென்றால் நீங்கள் என் வாழ்க்கையையே நாசமாக்கி விட்டீர்கள். நாளையில் இருந்து என் பார்ட்னர்கள் அழைப்பார்கள், சப்ளையர்கள் அழைப்பார்கள், வங்கி அழைக்கும். நான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று எல்லோரும் நினைப்பார்கள். நான் தலையை சற்றே சாய்த்து சொன்னேன், இன்று இரவு உன் தாயை பார்க்கிங்கில் உட்கார்ந்து சாப்பிட சொன்னார்களே, அப்போது நான் ஒரு ஏமாற்றுக்காரியாக உனக்கு தோன்றவில்லையா? அவன் மௌனமானான். சரியாக 2 வினாடிகள். பிறகு கையை உதறிவிட்டு சொன்னான், அட போங்கம்மா, அது ஒரு விளையாட்டுக்கு சொன்னது. சுகானிக்கும் தெரியும், ரிதி அப்படித்தான் பேசுவாள். அது அவளுடைய ஒரு வகையான நகைச்சுவை. நான் அதே பாணியில் பதில் சொன்னேன். இருவரும் சேர்ந்து சிரித்தால் அது நகைச்சுவை. இன்று அவள் மட்டும்தான் சிரித்தாள். நீயோ உன் போனுக்குள் தலையை நுழைத்துக் கொண்டிருந்தாய். ரோகன் கோபத்தில் என்னை நோக்கி விரலை நீட்டினான். எப்போதும் இதுதான். நீங்கள் எதையுமே சொல்லவில்லை. அம்மா, அங்கே நிறைய பேர் இருந்தார்கள். இடம் குறைவாக இருந்தது. நீங்கள் நினைத்திருந்தால் என் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்திருக்கலாமே.
நான் நேரடியாக சொன்னேன். உன் மனைவி என்னை குளியலறைக்கு அனுப்பினாள். நான் அங்கே உட்கார வேண்டும் என்றும் நீங்கள் கேக் வெட்ட வேண்டும் என்றும் நீ விரும்பினாய், அப்படித்தானே? அவனால் பதில் பேச முடியவில்லை. ஆனால் அவனது முகம் உண்மையை காட்டியது. அவனுக்கு தன் வசதிதான் மிகப்பெரிய தர்மமாக இருந்தது. எனக்குள் ஒரு வலி ஏற்பட்டது. ஆனால் நான் உடையவில்லை, மாறாக கற்றுக்கொண்டிருந்தேன். ரோகன், நான் மெதுவாக கேட்டேன். கடைசியாக நீ எப்போது என்னிடம் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டாய். அவன் சலிப்படைந்தான். அம்மா, இப்போது இந்த எமோஷனல் நாடகத்தை ஆரம்பிக்காதீர்கள். என்னிடத்தில் நேரம் இல்லை. நான் ஒரு சிரிப்பை போன்ற ஒன்றை உதிர்த்தேன். ஆனால் அதில் இனிமை இல்லை. பார்த்தாயா, இதுதான் பிரச்சனை. அம்மாவின் கௌரவம், அம்மாவின் உடல்நிலை, அம்மாவின் மனம், இவை அனைத்தும் உனக்கு நேரத்தை வீணடிக்கும் விஷயங்கள். ஆனால் பணத்திற்கு மட்டும் உன்னிடம் எப்போதும் நேரம் இருக்கிறது. அவன் நாற்காலியில் அமர்ந்தான். தன் இரு கைகளையும் தலையில் வைத்துக் கொண்டான். சரி, ஏற்றுக்கொள்கிறேன். தவறு நடந்துவிட்டது. ரிதி மன்னிப்பு கேட்டுக் கொள்வாள். நானும் சொல்லிவிடுகிறேன். ஆனால் இப்போது பண நெருக்கடி ஏற்பட்டு விட்டது. நாளை காலைக்குள் அந்த 7 லட்சத்தை செலுத்த வேண்டும். அம்மா, பணத்தை டிரான்ஸ்பர் செய்து விடுங்கள். அவனது அந்த அம்மா என்ற அழைப்பில் அன்பு இல்லை. அது ஒரு கருவி போல இருந்தது, ஒரு இயந்திரத்திடம் வேலை வாங்குவது போல. நான் மிக தெளிவாக சொன்னேன், மாட்டேன். அவன் தலையை நிமிர்ந்து பார்த்தான், ஏதோ தவறாக கேட்டுவிட்டது போல. என்ன? நான் சொன்னேன், இல்லை, நான் டிரான்ஸ்பர் செய்ய மாட்டேன். அவன் முகத்தின் நிறமே மாறியது. நீங்கள் என்னை சிக்க வைக்கிறீர்கள். அவர்கள் என் மீது வழக்கு தொடருவார்கள். தொடரட்டும் என்றேன் நான். நீ எப்படி என் கௌரவத்தை கூட்டத்திற்கு முன்னால் சிக்க வைத்தாயோ அதுபோல. அவன் எழுந்து அறைக்குள் அங்குமிங்கும் நடக்கத் தொடங்கினான். உங்களுக்கு புரியவில்லை, இது பிசினஸ், என் மதிப்பு. நான் மிக எளிய வார்த்தைகளில் சொன்னேன். மதிப்பு என்பது பணத்தால் உருவாவதில்லை, அது மனிதாபிமானத்தால் உருவாவது. அவன் வறண்ட சிரிப்பு சிரித்தான். மனிதாபிமானமா? அம்மா, உங்களுக்கு உலகம் தெரியவில்லை. இன்று யாரெல்லாம் பலவீனமாக தெரிகிறார்களோ அவர்களை உலகம் மிதித்துவிடும். நான் அவன் முகத்தை பார்த்தேன். மனதிற்குள் நினைத்தேன், ஆமாம், இப்போது நீயும் அதையே தான் செய்கிறாய். நான் சொன்னேன், ரோகன் வயதானவன் பலவீனமானவன் அல்ல. தன் தாய்க்கு முன்னால் கூட எது சரி எது தவறு என்று சொல்ல முடியாதவன் தான் பலவீனமானவன். அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அம்மா, நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள். அவமானமா? நான் முதல் முறையாக சற்றே சத்தமாக பேசினேன். இன்று இரவு எல்லோரும் சிரித்துக் கொண்டிருந்த போது என் மகன் போனை பார்த்து கொண்டிருந்தானே, அப்போதுதான் நான் அவமானப்பட்டேன். இன்று நீ அந்த அவமானத்தின் சுவையைத்தான் சுவைக்கிறாய். அவன் என்னை நோக்கி குனிந்தான். குரலை தாழ்த்தி ஏதோ பேரம் பேசுவது போல சொன்னான். சரி, நான் நாளை சுகானி முன்னிலையிலும் எல்லோர் முன்னிலையிலும் உங்களுக்கு மரியாதை தருகிறேன். ரிதியும் வருவாள். ஒரே ஒரு முறை, இன்று இரவு மட்டும் அந்த பணத்தை செலுத்தி விடுங்கள். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். நான் மெதுவாக சொன்னேன், வாக்குறுதியா? அந்த நொடியில் அவன் கொடுத்த பழைய வாக்குறுதிகள் எல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தன. அம்மா, நான் மாறிவிடுவேன். அம்மா, இதுதான் கடைசி முறை. அம்மா, அடுத்த முறை உன்னை என்னுடன் உட்கார வைப்பேன். ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி, பிறகு அதே அவமானம். நான் சொன்னேன், ரோகன், உனக்கு 48 வயதாகிறது. இந்த வயதிலும் என் பணம் இல்லாமல் உன்னால் நிற்க முடியவில்லை என்றால் நீ ஒரு தொழிலை உருவாக்கவில்லை. நீ வெறும் செலவுகளைத்தான் உருவாக்கி இருக்கிறாய். அவன் கத்தினான். எனக்கு உணவகம் இருக்கிறது, ஊழியர்கள் இருக்கிறார்கள், வாடகை இருக்கிறது. எல்லாவற்றையும் மூடிவிட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நான் அமைதியான குரலில் பதிலளித்தேன். அவை அனைத்தும் என் பணத்தால் நடந்து கொண்டிருந்தால் அது உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. இன்று நான் அதை மூடிவிட்டேன். அவன் கண்கள் விரிந்தன. நீங்கள் நீங்கள் நிஜமாகவே எல்லாவற்றையும் துண்டிக்கிறீர்களா? நான் தலையசைத்தேன். ஆமாம்,
அவன் என்னை ஒரு எதிரியைப் போல பார்த்தான். பிறகு அந்த பேராசைக்காரர்கள் சொல்லும் மிக ஆபத்தான பேச்சை சொன்னான். அம்மா, மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று எல்லாரும் சொல்லிக் கொள்கிறார்கள். ரிதி கூட சொன்னாள், உங்களுக்கு மறதி நோய் வந்துவிட்டது என்று. இப்படி ஒரு வழக்கை கொண்டு வந்தால் நீதிமன்றத்தில் அவனால் அந்த வாக்கியத்தை முடிக்க முடியவில்லை. ஆனால் எனக்கு புரிந்துவிட்டது. இது வெறும் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, இது ஒரு திட்டம். என்னை மனநலம் சரியில்லாதவள் என்று நிரூபித்து என் சொத்துக்களை பறிக்கும் திட்டம். என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது. ஆனால் அது பயம் அல்ல, கசப்பான உண்மை புரிந்ததால் வந்த நடுக்கம். நான் மிக மெதுவாக கேட்டேன், அப்படியானால் என் மூளை சரியாக வேலை செய்யவில்லை என்ற பேச்சும் ஓடிக்கொண்டிருக்கிறதா? அவன் உடனே மாற்றி பேசினான். இல்லை இல்லை, நான் சும்மா சொன்னேன். மக்கள் பேசுகிறார்கள் அம்மா, நீ புரிந்து கொள். நான் அவனை அங்கேயே தடுத்தேன். ரோகன், கேள். என் வாழ்க்கையில் நான் இரண்டைத்தான் மிக கவனமாக பாதுகாத்தேன். ஒன்று தொழிலின் பத்திரங்கள், மற்றொன்று என் கௌரவம். நீ இரண்டின் மீதும் கை வைக்க வந்திருக்கிறான். அவன் எரிச்சலுடன் கேட்டான். பத்திரங்களா? என்ன பத்திரங்கள்? அம்மா, நீங்கள் ஒரு சிறிய இடத்தில் வசிக்கிறீர்கள், பழைய கார். பிறகும் உங்களுக்கு இவ்வளவு கர்வமா? உங்களிடம் அப்படி என்ன இருக்கிறது? நான் அவனை பார்த்தேன். அவனது கண்களில் திடீரென்று பேராசை மின்னியது. என்னை பயமுறுத்த வந்தவன் இப்போது என் சொத்து எவ்வளவு என்று மோப்பம் பிடிக்க தொடங்கினான். உங்களிடம் எவ்வளவு இருக்கிறது அம்மா? அவன் மெதுவாக கேட்டான். உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது? நான் ஒரு நொடி நிறுத்தி சொன்னேன். இந்த கேள்வியை மகன்கள் கேட்க மாட்டார்கள், வாடிக்கையாளர்கள் தான் கேட்பார்கள். அவன் பல்லை கடித்தபடி சொன்னான், நான் உங்கள் மகன், நான் தானே வாரிசு. கடைசியில் எல்லாம் எனக்குத்தானே வரப்போகிறது. கடைசியில் என்று சொல்லும் போது கூட அவன் தயங்கவில்லை. நான் உயிரோடு இருக்கும் போதே எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்று அவன் விரும்பினான். நான் மிக நேரடியாக சொன்னேன், இல்லை, இனி எதுவுமே உனக்கு கிடையாது. அவன் சிரித்தான். இனி இல்லையா? உங்களால் என்ன செய்ய முடியும்? நான் என் பையில் இருந்து ஒரு சிறிய ஃபோல்டர் எடுத்தேன். அந்த ஃபோல்டரை நான் முன்பே தயார் செய்து வைத்திருந்தேன். எந்த நாள் நான் ராகவை அழைத்தேனோ அன்றே எனக்கு புரிந்துவிட்டது, இந்த போர் உணர்ச்சிகளால் வெல்லப்படாது, ஆவணங்களால் மட்டுமே வெல்லப்படும் என்று. நான் அந்த ஃபோல்டரை திறந்து அவன் முன்னால் ஒரு பக்கத்தை வைத்தேன். அதில் கையெழுத்து இட வேண்டிய இடம், பெயர்கள், தேதிகள் மற்றும் கீழே என் வழக்கறிஞரின் முத்திரை இருந்தன. ரோகன் அந்த பக்கத்தை பார்த்தான். அவனது குரல் தழுதழுத்தது. இது இது என்ன? நான் சொன்னேன், இதுதான் உன் உலகத்தின் நிஜமான உண்மை. அந்த கம்பெனி கார்டு உன் பெயரில் இல்லை, அது உன்னுடையதும் இல்லை. நீ உன்னுடையது என்று எதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தாயோ அவை அனைத்தும் என் பெயரில் இருக்கின்றன. அவன் அந்த பக்கத்தை பறித்து வாசித்தான். அவனது விரல்கள் நடுங்கின. அவன் நிமிர்ந்து பார்த்தான். நீங்கள் இதையெல்லாம் எப்போது செய்தீர்கள்? நான் சொன்னேன், உன் மனைவி என்னை பார்க்கிங்கில் சாப்பிட அனுப்பிய போது என் கண்கள் திறந்தன. நீ மௌனமாக இருந்து அவளுக்கு துணையாக நின்றாயே, அப்போதே நான் இந்த முடிவை எடுத்துவிட்டேன். அவன் கோபத்தில் அந்த பக்கத்தை வீசி எறிந்தான். என்னை வீதியில் நிறுத்திவிட்டீர்களா? உங்கள் சொந்த பிள்ளையே வா. நான் அவனுடைய பாணியிலேயே பதில் சொன்னேன். தாயை மறிப்பவன் தான் பிள்ளை. நீ இன்னும் ஒரு வாடிக்கையாளராகவே இருக்கிறாய். கடை திறந்திருக்கும் வரைதான் வாடிக்கையாளரின் ஆட்டம் நடக்கும். இப்போது நான் கடையை மூடிவிட்டேன். அவன் எனக்கு மிக அருகில் வந்தான். அம்மா, இதை செய்யாதீர்கள். நான் நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன். ரிதியை நான் கட்டுப்படுத்துகிறேன். தயவு செய்து பணத்தை அனுப்பிவிடுங்கள். நான் அவன் கண்களை பார்த்தேன். இப்போது அவனிடம் பயம் தெளிவாக தெரிந்தது. அது அவன் கௌரவம் போய்விடுமே என்ற பயம் அல்ல, அவனது சொகுசு வாழ்க்கை பறிபோய்விடுமே என்ற பயம். உனக்கு தேவை பணம் அல்ல ரோகன், உனக்கு தேவை அந்த பழக்கம்.
அந்த பழக்கம் உடையாமல் ஒரு மனிதன் மாற மாட்டான். அவன் திடீரென்று அடுத்த தாக்குதலை நடத்தினான். நீங்கள் எப்போதும் இதையேதான் செய்கிறீர்கள். பணத்தை காட்டி ஆதிக்கம் செலுத்துவது. அப்பா கூட இதனால் தான் உங்களை விட்டு சென்றார். உங்களுடன் வாழ்வது மிகவும் கடினம். இந்த வார்த்தை எனக்குள் ஆழமான காயத்தை ஏற்படுத்தும் என்று அவனுக்கு தெரியும். ஏனென்றால் அவன் அப்பா உண்மையிலேயே என்னை விட்டு சென்றபோது பல வருடங்களாக நான் என்னைத்தான் நொந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டேன். முதல் முறையாக அழாமல் உண்மையை பேசினேன். உன் அப்பா நான் கடினமானவள் என்பதால் போகவில்லை. அவர் பொறுப்புகளை பார்த்து பயந்ததால் ஓடினார். இன்று நீயும் அதே பாதையில் தான் இருக்கிறாய். ரோகனின் முகம் கல்லை போல மாறியது. பிறகு அவன் பல்லை கடித்தபடி சொன்னான், சரி, அப்படியானால் பாருங்கள், நான் நீதிமன்றம் செல்வேன். உங்களுக்கு மனநிலை சரியில்லை என்று நிரூபிப்பேன். உங்களை நான் வருந்த வைப்பேன். நான் அமைதியான குரலில் சொன்னேன், போய் பார். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். இன்று நீ என்னை அங்கே தனியாக விட்ட போதே உன்னுடைய தாயை நீ இழந்து விட்டாய். இனி நம்மிடையே வெறும் காகிதங்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கின்றன. அவன் கதவை நோக்கி சென்றான். பிறகு திரும்பி பார்த்து சொன்னான், நீங்கள் நோய்வாய்ப்பட்டு தனிமையில் சாவீர்கள். அவனுடைய அந்த பயத்தை நான் அவன் கண்களிலேயே பார்த்தேன். அவன் தன் வார்த்தைகளாலேயே தன்னையும் பயமுறுத்தி கொண்டிருந்தான். நான் சொன்னேன், நீ என்னுடன் இருந்த போதே எனக்காக இல்லாத போதுதான் நான் தனிமையில் இருந்தேன் ரோகன். ரோகன் கதவை ஓங்கி அறைந்துவிட்டு சென்றான். சுவர்கள் லேசாக அதிர்ந்தன. பிறகு நிசப்தம். நான் கடிகாரத்தை பார்த்தேன். இரவு 2:35 மணி. என் கைகள் நடுங்கின. ஆனால் நான் உடையவில்லை. முதல் முறையாக எனக்காக நான் நிமிர்ந்து நின்றேன். அப்போது என் போன் அதிர்ந்தது. சுகானியிடமிருந்து மெசேஜ். பாட்டி, அப்பா கோபமாக இருக்கிறார். அம்மா கத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு எதிராகவும் உங்களை திருப்புகிறார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. நான் உங்களிடம் வரட்டுமா? என் கண்கள் கலங்கின. நான் உடனே எழுதினேன், வா மகளே, இப்போதே என்னிடம் வா. நான் கதவை பார்த்தேன். காற்றில் அந்த பேராசை புயலின் சத்தம் இன்னும் கேட்பது போலவே இருந்தது. சுகானி வந்த பிறகு இந்த போர் வெறும் பணத்திற்காக மட்டும் இருக்க போவதில்லை. இது ஒரு குடும்பத்தின் ஆன்மாவிற்கான போராக இருக்கும் என்று எனக்கு தெரிந்தது. அதே நொடியில் கீழே லிப்ட் இயங்கும் சத்தம் கேட்டது. டிங் என்று யாரோ மேலே வருவது போன்ற சத்தம். ஆனால் அது சுகானியா அல்லது வேறு யாராவதா? என் இதயம் ஒரு நொடி துடித்தது. ஒருவேளை ரோகன் திரும்பி வந்து விட்டானா? ஒருவேளை அவன் யாரையாவது அழைத்து கொண்டு வந்திருக்கிறானா? நான் கதவின் அருகே சென்று காது கொடுத்து கேட்டேன். காலடி சத்தங்கள் மெதுவாக இருந்தன, பயந்த தயக்கத்துடன். பிறகு ஒரு மெல்லிய தட்டல். நான் தாழ்பாலை திறந்தேன். சுகானி நின்றிருந்தாள். கண்கள் சிவந்திருந்தன. கையில் ஒரு பேக், தோளில் ஒரு சிறிய பை. ஓடி வந்தது போல அவளது மூச்சு வாங்கியது. என்னை பார்த்ததும் அவள் உடைந்து போனாள். என்னை கட்டி கொண்டாள். பாட்டி, எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. நான் அவள் தலையில் கை வைத்தேன். பயப்படாதே மகளே, இனி நீ என்னுடன் இருக்கிறாய். நாங்கள் உள்ளே வந்தோம். நான் தண்ணீர் கொடுத்தேன். சுகானி சோபாவில் அமர்ந்து தன் உள்ளங்கைகளை தேய்த்து கொண்டிருந்தாள். தன்னைத்தானே அமைதிப்படுத்த அவள் முயற்சிப்பது தெரிந்தது. அம்மா என்னை உங்களுக்கு எதிராக இருக்க சொன்னார். அப்பா உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொன்னார். பாட்டி, அம்மா சொல்லிக் கொண்டிருந்தார், உங்களை ஒரு மருத்துவரிடம் காட்ட வேண்டும் என்றும் அப்போதுதான் எல்லா பத்திரங்களும் அவர்கள் பெயருக்கு மாறும் என்றும். சுகானி இந்த வார்த்தைகளை சொல்லும் போது மிகவும் கூச்சப்பட்டாள். நான் அவள் கண்களை பார்த்து மெதுவாக சொன்னேன், அதுதான் அவர்கள் திட்டம். என்னை பலவீனமானவள் என்று நிரூபித்து எல்லாவற்றையும் பறிக்க பார்த்தார்கள். சுகானி பதற்றத்துடன் கேட்டாள், பாட்டி, அவர்களால் அப்படி செய்ய முடியுமா? நான் அவளுக்கு புரியும்படி மிக எளிமையாக விளக்கினேன். யாராவது ஒரு முதியவரை தவறான முறையில் மனநிலை சரியில்லை என்று சொன்னால் அவர்கள் முயற்சி செய்யலாம்.
அதனால்தான் முதியவர்கள் தங்கள் சொத்து பத்திரங்கள், வங்கி விவரங்கள் மற்றும் முடிவுகளில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதோடு சாட்சியும் தேவை. சுகானி திகைத்தாள். சாட்சியா? நான் எழுந்து ரோகனிடம் காட்டிய அதே போல்டரை மேசை மீது வைத்தேன். பார் மகளே, நான் கடந்த வருடமே என் உடல்நல பரிசோதனையை முடித்து விட்டேன். 2 மாதங்களுக்கு முன்பே சட்டப்பூர்வமான மரணநல தகுதி சான்றிதழை வாங்கிவிட்டேன். நான் பயத்தில் வாழவில்லை, மௌனமாக இருந்தேன். ஆனால் எல்லா தயாரிப்புகளையும் செய்து வைத்திருந்தேன். சுகானியின் கண்கள் கலங்கின. இதையெல்லாம் நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் தனியாகவா செய்தீர்கள்? நான் அவள் கையை பிடித்து சொன்னேன். ஆமாம், ஏனென்றால் நான் பேசத் தொடங்கிய போது அம்மா நாடகம் ஆடுகிறார் என்று சொன்னார்கள். அதனால் நான் பேசுவதை நிறுத்திவிட்டு ஆவணங்களை தயார் செய்ய தொடங்கினேன். அப்போது வெளியே மீண்டும் பலமான தட்டல் சத்தம் கேட்டது. இந்த முறை அது மென்மையாக இல்லை, தன் உரிமையை கேட்க வந்தவனைப் போல கொடூரமான சத்தமாக இருந்தது. பிறகு ரிதியின் குரல் கேட்டது. இனிப்பான விஷம் கலந்த குரல். அத்தை அவர்களே, கதவை திறங்கள், பேச வேண்டும். சுகானி நடுங்கினாள். அவள் வந்துவிட்டாள். நான் சுகானியை பின்னுக்கு தள்ளினேன். நீ உள்ளே இருக்கும் அறைக்கு செல். கதவை மூடிக்கொள், பயப்படாதே. நான் பிரதான கதவை பாதி மட்டும் திறந்தேன். ரிதி வெளியே நின்றிருந்தாள். அவளுடன் ரோகனும் இருந்தான். இந்த முறை அவர்களிடம் கோபத்தை விட திட்டமிடல் அதிகமாக தெரிந்தது. அவர்களுக்கு பின்னால் கட்டிடத்தின் செக்யூரிட்டி கார்டும் நின்றிருந்தார். ரிதி உடனே நடிக்கத் தொடங்கினாள். அத்தை, இந்த நள்ளிரவில் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று தோன்றுகிறது. ரோகன் மிகவும் கவலைப்படுகிறார். உங்கள் பாதுகாப்பிற்காகத்தான் நான் அவள் பேச்சை இடையிலேயே தடுத்தேன். பாதுகாப்பு என்று சாக்கப்போக்கு சொல்லாதே. உண்மையை சொல். நீங்கள் பணத்தை பற்றி பேச வந்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? ரோகன் போலியான கனிவுடன் சொன்னான். அம்மா, வாருங்கள். எல்லாம் தவறாகிவிட்டது. நாம் வீட்டிற்கு சென்று நிதானமாக பேசலாம். நான் நேரடியாக சொன்னேன். என் வீடு இதுதான். பேச்சும் இங்கேயேதான் நடக்கும். ரிதியின் முகம் கோபத்தால் சிவந்தது. அத்தை, நீங்கள் பிடிவாதக்காரராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு வயதாகிவிட்டது. குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். நான் மெலிதாக சிரித்து கேட்டேன். குடும்பமா? எந்த குடும்பம்? என்னை பார்க்கிங்கில் உட்கார்ந்து சாப்பிட சொன்ன குடும்பமா? என்னை குளியலறைக்கு அனுப்பிய குடும்பமா? இதை கேட்ட செக்யூரிட்டி கார்டு தர்ம சங்கடமாக உணர்ந்தார். ரோகன் உடனே பேச்சை மாற்ற முயற்சி செய்தான். அம்மா, அது தவறுதான். ரிதி மன்னிப்பு கேட்டுக் கொள்வாள். நீங்கள் தயவு செய்து கார்டை மட்டும் மீண்டும் செயல்பட வையுங்கள். அந்த டிரான்ஸ்பர். நான் என் விரலை உயர்த்தி ஒரு விஷயத்தை சொன்னேன். முதல் விதி, யாராவது உன்னை மோசமாக நடத்தும் போது அவர்கள் கேட்கும் மன்னிப்பு மாற்றத்தை தராது. அது உன்னை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை தான் அவர்களுக்கு தரும். இரண்டாவது விதி, பணத்தால் உறவுகள் ஓடுவதில்லை. பணத்தால் பேரம் மட்டுமே நடக்கும். ரிதி கண்களை உருட்டி பார்த்தாள். யார் உங்கள் காதை ஓதுகிறார்கள்? நான் சொன்னேன். என் வாழ்க்கை, என் வயது மற்றும் உன்னுடைய நிஜமான முகம். ரோகன் செக்யூரிட்டி கார்டை பார்த்து சொன்னான். பார்த்தீர்களா அண்ணா, அம்மா சொல்வதை புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறார். எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஒருவேளை இவருக்கு... அவன் அந்த வாக்கியத்தை முடிக்கவில்லை. ஆனால் எனக்கு புரிந்துவிட்டது. என்னை மனநலம் குன்றியவள் என சித்தரிக்கும் விளையாட்டை அவன் அங்கேயே ஆரம்பிக்க வந்திருந்தான். நான் அந்த கார்டை பார்த்தேன். மிகவும் மரியாதையுடனும் அமைதியுடனும் சொன்னேன். தம்பி, நீங்கள் இதற்கு சாட்சியாக மட்டும் இருங்கள். இங்கே எந்த சண்டையும் நடக்காது. இவர்கள் கட்டாயப்படுத்தினால் சிசிடிவி பதிவுகளையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அது பாதுகாப்பு அல்ல, அழுத்தம் என்பது அவருக்கும் புரிந்துவிட்டது போல தலையசைத்தார். நான் ரோகனிடம் சொன்னேன். ரோகன், நீ என் மகன். அதனால் கடைசி முறையாக தெளிவாக சொல்கிறேன். என் பணத்தில் உனக்கு எந்த உரிமையும் இல்லை. சுகானியை எனக்கு எதிராக பயன்படுத்துவதற்கும் உனக்கு உரிமை இல்லை. ரிதி அதிர்ச்சியுடன் கேட்டாள்.
சுகானி இங்கேயா இருக்கிறாள்? நான் கதவை இன்னும் கொஞ்சம் திறந்து சொன்னேன். ஆமாம், இனிமேல் அவள் தன் முடிவுகளை அவளே எடுப்பாள். சுகானி உள்ளே இருந்து வெளியே வந்தாள். அவள் கையில் சூட்கேஸ் கைப்பிடி இருந்தது. அவள் முகத்தில் பயம் இருந்தது. ஆனால் அதைவிட பெரிய ஒன்று இருந்தது, துணிச்சல். அம்மா, அவள் ரிதியை பார்த்து சொன்னாள், நான் உங்களுடன் இருக்க போவதில்லை. ரிதி பைத்தியம் பிடித்தவள் போல கத்தினாள். நீ என்ன இப்படிப்பட்ட மகளாக இருக்கிறாய்? உன் தாய்க்கு எதிராகவா நிற்கிறாய்? சுகானியின் குரல் நடுங்கியது. ஆனால் வார்த்தைகள் தெளிவாக இருந்தன. நான் யாருக்கும் எதிரானவள் அல்ல. நான் தவறுக்கு எதிரானவள். நீங்கள் பாட்டியை எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தினீர்கள். அப்பா மௌனமாக இருந்து அதற்கு துணையாக நின்றார். அன்பு இல்லாத வெறும் சுயநலம் மட்டுமே உள்ள அந்த வீட்டில் என்னால் இனி இருக்க முடியாது. ரோகன் கோபத்துடன் சொன்னான். கே, இதையெல்லாம் அந்த பாட்டிதான் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் உன் மனதில் விஷத்தை விதைக்கிறார். நான் மிகுந்த நிதானத்துடன் சொன்னேன். மனிதனை மனிதனிடமிருந்து பிரிப்பதுதான் விஷம். மனிதனை காப்பாற்றுவதுதான் உண்மை. ரிதி ரோகனின் காதில் ஏதோ முணுமுணுத்தாள். பிறகு உரத்த குரலில் சொன்னாள், சரி, இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் சட்டபூர்வமாக பார்த்துக் கொள்கிறோம். யார் ஜெயிக்கிறார்கள் என்று பார்ப்போம். நான் ஒரே ஒரு வாக்கியம் சொன்னேன். போங்கள், என் வழக்கறிஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். ரோகன் கடைசி முயற்சியாக சொன்னான். அம்மா, குறைந்தபட்சம் இன்றைய பார்ட்டி பணத்திலாவது நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன், இன்று இரவு உன் பார்ட்டி பில் உன்னுடைய பொறுப்பு. இன்று இரவு என் கௌரவம் என்னுடைய பொறுப்பாக மாறியது போல. பிறகு நான் கதவை மூடினேன். கோபமில்லாமல், பயமில்லாமல், ஒரு எல்லையை வகுத்த திருப்தியுடன். சுகானி என் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். பாட்டி, நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். நான் சொன்னேன், இன்று இரவு நிம்மதியாக தூங்கு மகளே. நாளை எல்லாவற்றையும் சரியாக செய்வோம். காலை 9 மணிக்கு நான் வழக்கறிஞர் ராகவை அழைத்தேன். ராகவ் அவர்களே, இன்று சுகானியை இங்கே மாற்ற வேண்டும். ரோகன் மற்றும் ரிதி செய்யும் அந்த மனநல தகுதி நாடகத்திற்கான பதிலையும் தயார் நிலையில் வைத்திருங்கள். அவர் சொன்னார். சாரதா அவர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் மருத்துவ சான்றிதழ்கள், உங்கள் வீடியோ வாக்குமூலம் என அனைத்தும் தயாராக உள்ளன. மிக முக்கியமாக உங்கள் வங்கி கணக்குகளில் வாரிசுதாரர் மற்றும் பண பரிமாற்ற வரம்புகள் மிக தெளிவாக உள்ளன. நான் சுகானியை அமர வைத்து ஒவ்வொன்றாக விளக்கினேன். பார் மகளே, முதலில் உன் ஆதார் கார்டு, பான் கார்டு, கல்லூரி அடையாள அட்டை, வங்கி பாஸ்புக் என அனைத்தையும் உன் கைவசமே வைத்துக்கொள். இரண்டாவது, உன்னுடைய யூபிஐ பின் நம்பரை யாருக்கும் சொல்லாதே. மூன்றாவது, உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு காகிதத்திலும் கையெழுத்திடாதே. நான்காவது, யாராவது உன்னை குற்ற உணர்வுக்கு ஆளாக்கி பணிய வைத்தால் அது அன்பு அல்ல, அது அழுத்தம் என்பதை புரிந்து கொள். சுகானி தலையசைத்தாள். பாட்டி, எனக்கு புரிகிறது. நான் தொடர்ந்தேன். கே, நான் உனக்கு தினமும் பணம் தரப்போவதில்லை. ஏனென்றால் நீ சுயமாக வலுவடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் உனக்காக ஒரு அறக்கட்டளையை உருவாக்குவேன். அதனால் நீ எப்போதாவது ஒரு சூழ்நிலை கைதியாக தவறானவர்களிடம் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. சுகானி பதற்றமடைந்தாள். பாட்டி, வேண்டாம். நான் அவள் பேச்சை தடுத்தேன். இது தானம் அல்ல, இது பாதுகாப்பு. இதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். நீ உன் நர்சிங் படிப்பை முடிக்க வேண்டும். வேலையில் சேர்ந்து குறைந்தது 9 மாதங்கள் நிலைக்க வேண்டும். அதன் பிறகு இந்த பணம் உன் வாழ்க்கைக்கும் வீட்டிற்கும் உதவியாக இருக்குமே தவிர உல்லாசத்திற்காக அல்ல. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீங்கள் எப்படி இவ்வளவு மன உறுதியுடன் இருக்கிறீர்கள்? நான் சொன்னேன், நான் எப்போதுமே உறுதியாகத்தான் இருந்தேன் மகளே. ஆனால் மௌனமாக இருந்தேன். 3 நாட்களுக்கு பிறகு ரிதி உண்மையிலேயே முயற்சி செய்தாள். ஒரு மருத்துவரின் பெயரை கொண்டு வந்தாள். கவுன்சிலிங் நாடகங்களை நடத்தினாள்.
ரோகன் 2 வழக்கறிஞர்களை துணையாக கொண்டு அலைந்தான். ஆனால் அவர்களின் பொய்கள் ஆவணங்களுக்கு முன்னால் தோற்று போயின. ராகவ் என்னிடம் சொன்னார், சாரதா அவர்களே, எந்த நீதிமன்றமும் தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு முதியவரை தகுதியற்றவர் என்று அறிவிக்காது. உங்கள் ஆவணங்கள் அனைத்தும் மிக தெளிவாக உள்ளன. அவர்கள் உங்களை பயமுறுத்தி பணிய வைக்கவே முயன்றார்கள். அதன் பிறகுதான் உண்மையான அடி ரோகனுக்கு விழுந்தது. மாதந்தோறும் வந்த பணம் நின்றவுடன், இலவசமாக பயன்படுத்திய கார்டுகள் முடங்கியவுடன் ரோகனின் உணவகம் தள்ளாடத் தொடங்கியது. ஏனென்றால் அது என் பணத்தில் தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு தொழிலை நடத்துவது எவ்வளவு கடினம் என்பது அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது. ரிதியும் தன் சுயரூபத்தை காட்டத் தொடங்கினாள். 2 வாரங்களுக்குள்ளேயே வீட்டில் கத்துவதும் மிரட்டுவதும், நீ என்னை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டான் என்று ரோகனை பழிப்பதும் அவளது வேலையாக இருந்தது. பிறகு ஒரு நாள் அவள் தன் மூட்டை முடிச்சுகளுடன் கிளம்பி சென்றாள். செல்லும் போது அவள் ஒரே ஒரு வரியை சொன்னாள், நான் வறுமையில் வாழ்வதற்கு பிறந்தவள் அல்ல. ரோகன் முதல் முறையாக தனிமையில் விடப்பட்டான். தனிமையில்தான் ஒரு மனிதனுக்கு தன் தவறுகள் புரிய தொடங்கும். அவன் அதை பார்க்க விரும்பினான். ஒரு நாள் மாலை அவன் மீண்டும் என் வீட்டு வாசலுக்கு வந்தான். இந்த முறை அவனிடம் அந்த விலை உயர்ந்த உடைகளோ கர்வமோ இல்லை. வெறும் சாதாரண உடை, கண்களில் சோர்வு, குரலில் ஒரு நடுக்கம். அம்மா, அவன் மெதுவாக சொன்னான், நான் பணத்திற்காக வரவில்லை. நான் கதவை முழுமையாக திறக்கவில்லை. பின்பு எதற்காக வந்தாய் என்று மட்டும் கேட்டேன். அவன் எச்சிலை விழுங்கியபடி சொன்னான், மன்னிப்பு கேட்பதற்காகவும் ஒரு வாய்ப்புக்காகவும். நீங்கள் பணம் தர வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்கள் மகனாக திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்புக்காக. அவன் மெலிதாக புன்னகைத்தான். எனக்கு இப்போது புரிந்துவிட்டது அம்மா. பணம் என்பது அன்பு அல்ல. அந்த நொடியில் எனக்கும் ஒன்று புரிந்தது. இந்த கதை பழி வாங்குவதை பற்றியது அல்ல, இது ஒரு பாடத்தை பற்றியது. முதியவர்களை பலவீனமானவர்கள் என்று கருதுவதுதான் மிகப்பெரிய தவறு. பணத்தை கொடுத்து வாங்கப்படும் அன்பு உண்மையான அன்பு அல்ல. எல்லைகளை வகுப்பது உறவுகளை உடைப்பதில்லை, மாறாக உறவுகளின் உண்மையான முகத்தை காட்டுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக, ஒரு பெண்ணுக்கு 77 வயதானாலும் அவளால் தன் வாழ்க்கையை மீண்டும் புதிதாக தொடங்க முடியும். இரவு அனைவரும் உறங்கிவிட்டனர். நான் பால்கனியில் அமர்ந்திருந்தேன். காற்று வீசிக் கொண்டிருந்தது. என் முகத்தில் ஒரு நிம்மதியை உணர்ந்தேன். முதல் முறையாக என் கௌரவத்தை நானே மீட்டெடுத்ததாக உணர்ந்தேன். அதுதான் என் உண்மையான வெற்றி. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.